வாசல் பெருக்கிறேன், ஆனாலும் இவ்வளவு குப்பை வருது. எல்லாமே அந்த பக்கத்து வீட்டுக்காரியால தான். எப்படியாவது இது முடிவு கட்டணும். இந்த குப்பை எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரி குப்பை தான். அதனால அவ வீட்டுக்கு முன்னாடியே தள்ளிடலாம். ஐயோ 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 என்னங்க இங்க வாங்கல? என்னமா பிரச்சனை உனக்கு? இங்க பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரி எல்லா குப்பையும் பெருக்கி நம்ம வீட்டுல தள்ளி வச்சிருக்கா. வாங்க சண்டைக்கு போலாம். வாமா, உனக்கு அறிவியமா இல்ல வீடாத குப்பை மேடா? நீங்க கூட ஆளு கூப்பிடுறீங்களா? இல்ல நானும் கூப்பிடுறேன். என்னங்க இங்க வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்க ஆளு கூப்பிடுறாங்க. எவன்டாமே என் பொண்டாட்டி அடிக்க வருது? கிறிஸ்துவன்ட்டு பாக்குறியா? அடிக்க மாட்டேன்னு நினைச்சிருக்கியா? கையில பைப் இருக்குன்னா உன் தலையை சீவிடுவேன். சார் ஏன் சார் குப்பை போடுங்க சார் கேட்டேன். இவங்களால கிறிஸ்துவங்களா ஞாயிற்றுக்கிழமை பைபிள தூக்கிலாம் சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. ஏமா நீ எல்லாம் பேசாதவாமா. நாளைக்கு வர கிறிஸ்துமஸ், அதனால நான் சர்ச்சுக்கு வர போகணும். வாங்க போலாம். சாமி, இன்னைக்கு நம்ம முதல் பிளேஸ்ல போய் உட்காந்துருக்கோம். வேதம் வாசிப்பு. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களை, இயேசு நமக்காக பிறந்து அவருடைய சமாதானத்தை நமக்காக விட்டு போயிருக்கார். அந்த சமாதானத்தை நாமும் பிறருக்கு கொடுக்கணும். இயேசுவை போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். இயேசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் சொன்ன வார்த்தை நமக்கே பேசின மாதிரி இருந்துச்சுல. ஆமா, நம்ம வேற பக்கத்து வீட்டுல வேற சண்டை போட்டுட்டோம். வா போய் மன்னிப்பு கேட்கலாம். இப்பதான் யாரும் தெரியல. எப்பனாலும் வந்துட்டே இருக்காங்க. ஐயோ என்னங்க இங்க வாங்கல? சண்டையை இழுத்துட்டு வந்திருக்க. ஐயோ நேத்து போனவங்க மறுபடியும் இன்னைக்கு வந்துட்டாங்க. சார் சார் என்ன மன்னிச்சிடும் சார், வீடு கூட காலி பண்ணிட்டு போயிடும் சார். நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நேற்று நாங்க சண்டை போட்டதுனால எங்களை மன்னிச்சிடுங்க. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து சமாதானத்தை விட்டு போயிருக்காரு. அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் நான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.